பூங்காற்று நேயர்களுக்கு என் வணக்கம். என் பெயர் ஜெயா சந்திரசேகரன். என்னுடைய ஃபுல் நேம் ஜெயலட்சுமி. திருமணத்துக்கு பிறகு ஜெயா சந்திரசேகரன் ஆனேன். நான் பிறந்தது மெட்ராஸில் மயிலாப்பூரில். என்னுடைய தகப்பனார் சுப்பிரமணியம், PS சுப்பிரமணியம். அம்மா பேர் பத்மாவதி. நான் பிறந்து 40 நாள் ஆன உடனேயே என்னை அழைத்து கொண்டு கும்பகோணம் சென்று விட்டார்கள். கும்பகோணத்தில் லட்சுமி விலாஸ் அக்ரஹாரம்ங்கிற இடத்துல ஒரு வீடு பார்த்துட்டு அங்கே செட்டில் ஆகிட்டான். அப்பாவும் டெம்பரரியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அது பேர் மிதிலா பெட்டாலிக் இண்டஸ்ட்ரீஸ்னு பேர். என் கூட பிறந்தவர்கள் என் அண்ணா, என் அக்கா, என் தம்பி. நான் 3ஆவதாக பிறந்தேன். நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது என் அக்காவும் நானும் ரொம்ப விஷமம் பண்ணுறோம் என்று அங்கிருந்த கான்வென்ட்டில் சேர்த்து விட்டார்கள். அந்த கான்வென்ட் ப்ளே ஸ்கூல் தான், அது நர்சரி மாதிரி. அந்த இடத்தில் பாடமெல்லாம் ஒன்றும் சொல்லித்தர மாட்டார்கள், டிசிப்ளின் மட்டும்தான் சொல்லித் தருவார்கள். அங்கே எல்லாருக்கும் ஒரு ஸ்லேட் கொடுப்பார்கள். அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் முடிச்சுன்னு இருப்பாங்க எல்லாரும். அப்போ என்னுடைய டீச்சர் அவள் போர்டில் ஒரு மீன் படம் போட்டு இது என்ன என்று கேட்டார். அப்போ எல்லா குழந்தைகளும் விழித்து கொண்டு இருந்தார்கள். நான் உடனே என் ஸ்லேட்டில் அந்த மீன் படத்தை அப்படியே வரைந்து விட்டேன். உடனே எல்லா குழந்தைகளையும் பார்த்து இது என்ன என்று கேட்டார்கள். நான் மீன் என்று சொன்னேன். உடனே அந்த நன்னுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு என் ஸ்லேட்டை வாங்கி எல்லாருக்கும் காட்டி, ஜெயா பாரு எவ்வளோ அழகாக போட்டிருக்கா, நான் யாருன்னு தானே கேட்டேன், உன்னை படமாக வரைந்து விட்டாலே, எவ்வளோ நல்ல டேலண்ட் என்று சொல்லி அந்த வகுப்பு முடித்ததும் என்னை அழைத்து கொண்டு போய் சின்ன சின்ன துண்டுகளாக இந்த சாக்பீஸ்களை எடுத்து கலர் கலர் சாக்பீஸாக என்னை கொடுத்து, இது நான் உனக்கு கொடுக்கும் பரிசு என்று சொல்லி தட்டி கொடுத்தாள். இந்த ஸ்லேட்டில் குட் என்று எழுதி கொடுத்தாள். இதை உன் பெற்றோர்களை கொண்டு போய் காட்டு என்றாள். குட் என்றால் என்ன என்று கூட தெரியாத வயசு. எனக்கு அப்போது 3 வயது. வீட்டுக்கு வந்ததும் அப்பாவிடம் காட்டினேன். அப்பா அதை எடுத்து ஸ்லேட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னை மடிமேல் வைத்து கொண்டு ஒரு பூனை படம் என் கையை பிடித்து வரைந்து காட்டினார். அன்று இரவு முழுக்களும் அந்த கலர் சாக்பீஸினால் தரை முழுக்க மீன் படமும் பூனை படமும் வந்து தள்ளிவிட்டேன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் கூப்பிட்டு என் பெண் எவ்வளோ அழகாக வரைகிறாள் பார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினார்கள். இப்படியாக என்னுடைய சித்திர வாழ்க்கை 3 வயதில் ஆரம்பித்தது. 6-7 வயது வரைக்கும் நான் கும்பகோணத்தில் தான் இருந்தோம். என் அப்பா செய்த பிஸ்னஸ் ரொம்ப நல்ல பிஸ்னஸ்ஸு. அப்போது வார்டைமாக தான் நன்றாக அது நடந்தது. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் நிக்கலில் செய்து விற்று கொண்டு இருந்தார். அது ஒரு நல்ல பெயரை அவருக்கு சம்பாதிச்சு கொடுத்தது. அப்புறம் எவசல் ஒரு காலம் வந்து விட்டதால் அது படுத்து விட்டது. அப்பாவும் எங்களையெல்லாம் அழைத்துக்கொண்டு ஃப்யூச்சர் படிப்புக்காக மெட்ராஸ் வந்து விட்டார். மெட்ராஸில் என் அப்பா எங்களை எல்லாரையும் பெரம்பூர் என்னும் இடத்தில் செட்டில் ஆனார். அதன் பிறகு நானும் என் சிஸ்டரும் பாரத மாதா உயர்நிலை பள்ளி என்ற பள்ளியில் ஹையர் ஸ்கூலில் படித்தோம். அங்கு பலவிதமான போட்டிகள் நடந்தன. காம்படிஷன், பாட்டு போட்டி, எழுத்து போட்டி, நடன போட்டி என்று பலவிதமான போட்டிகள் நடந்தன. அதிலெல்லாம் நானும் என்னுடைய அக்காவும் கலந்து கொண்டு பல பரிசுகள் பெற்றுக்கொண்டு இருந்தோம். அதன் பிறகு அந்த ஊருக்கு கொத்தமங்கல் சுப்பு என்ற ஒருவர் வந்தார். அவர் தான் பிற்காலத்தில் தில்லானா மோகனாம்பாள் என்ற கதையை எழுதியவர். அவர் கலைமணி என்ற பெயரில் பல கதைகள் எழுதியிருக்கிறார். அவர் மகாத்மா காந்தி கதையை அந்த ஊருக்கு சொன்ன கதா கலட்சியமாக பண்ணினார். அந்த ஊர் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் உள்ள ஊர். அதனால் அடிக்கடி கதா கலட்சியம், நடனம், பாட்டு, கச்சேரி, நாடகம் இதெல்லாம் அடிக்கடி நடக்கும். இதெல்லாம் 2 மியூசிக் ஸ்கூல் காலேஜ் வந்தது. அதையெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்தோம். அப்பொழுது நான் என்னுடைய அம்மா அந்த கொத்தமங்கல் சுப்புவினுடைய படத்தை போட சொல்லி என் முன்வரிசையில் உட்காத்தி வைத்தாள். அப்பொழுதுதான் மனிதர்களை படம் போடும் பழக்கம் எனக்கு வந்தது. நான் உட்கார்ந்து கொண்டு கொத்தமங்கல் சுப்பு கதாகட்சம் பண்ணும்போது படமாக வரைந்து விட்டேன். உடனே அம்மா அதை கொண்டு போய் அவனை காட்டினார். யார் போட்டது? அப்போது எனக்கு 9-10 வயசு தான் இருக்கும். இந்த குழந்தை தான் போட்டது என்று சொன்னார். அவர் உடனே தலையில் தன் கையை வைத்து ஆசீர்வாதம் பண்ணி, அவர் கவிகள்லாம் நிறையா எழுதுவார். சின்னஞ்சிறு மலரே சித்தம் வைத்தார், உன் கைத்திறமை நன்றாய் ஓங்குகவே என்று எழுதி கொடுத்தார். அந்த இப்பவும் வைத்திருக்கிறேன், பிரேம் போட்டு வைத்திருக்கின்றேன்.
அதன் பிறகு அந்த ஸ்கூல் படிப்பு முடிந்த பிறகு லூர்ட்ஸ் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் என்ற ஹைஸ்கூலில் சேரப்பட்டோம். அங்கு 9வது வகுப்பில் இருந்து எஸ்எல்சி வரையும் படித்தேன். அங்கு எனக்கு மிக நல்ல உபாத்தியாயர்கள்லாம் இருந்தார்கள். மாதா ஸ்கூல்லேயும் நல்ல உபாத்தியாயர்கள் தான். அதை நினைத்தால் எனக்கு இப்பவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான் சிறு வயதில் ரொம்ப குறும்புகள் செய்வேன் என்று சொல்வார்கள். அதன்படி அந்த மாதா ஸ்கூலில் இருந்த ஒரு வாத்தியார் பண்டிட் ராஜகோபால் தமிழ் நடத்தி கொண்டிருந்தார். அவர் சின்ன வயதுக்காரர் தான், ஆனால் ரொம்ப நன்றாக நடத்துவார் பாடங்கள் எல்லாம். நான் அதனால் முதல் வரிசையில் நான் உட்கார்ந்திருப்பேன். அவர் அப்போது ரொம்ப நன்றாக திருக்குறள் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் சரியாக கவனிக்காத அவரை பார்த்து திட்டி விட்டார். அந்த பெண்ணுக்கு அது ரொம்ப வருத்தமாக, ஏன்னா எல்லாரையும் விட அந்த பெண் கொஞ்சம் வயதில் பெரியவள். அவளுக்கு அது கொஞ்சம் வருத்தமாக போய்விட்டது. வாத்தியார் அடுத்த நாளே அதை மறந்து விட்டார். உடனே அடுத்த நாளே அவர் அந்த பொண்ணு முகம் வாடி இருப்பதை பார்த்து, என்னம்மா கஸ்தூரி, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று கேட்டார். உடனே அந்த பெண் முகத்தில் கோபம் தொழிக்க, தீயினால் சுட்டவன் உள்ளார மாறாதே, நாவினால் சுட்டவடு என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்தார். எனக்கு வாத்தியாரை ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு வாத்தியாரை அவர் சொன்னது எனக்கு பிடிக்கலை. நான் உடனே எழுந்து பொறுத்தல் இறப்பினை என்றும் அதை மறத்தால் அதனினும் நன்று என்று நான் சொன்னேன். உடனே வாத்தியாருக்கு ஒரே சந்தோஷமாகிவிட்டது. ஓடி வந்து என் கையை பிடித்து ஷேக்கன் பண்ணி குலுக்கினார். பசங்கள் எல்லாம் சேர்ந்து கைத்தட்டினார்கள். இது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. ஹிஸ்ட்ரிக்கு ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் பேர் அண்ணாமலை என்று. முதல் நாள் வந்தபோது அவர் சொன்னார், என் பேர் அண்ணாமலை என்று, நீங்களெல்லாம் என்னை அண்ணா என்றே கூப்பிடலாம் என்றார். முக்கால்வாசி பேர் நாங்கள் எல்லோரும் கேர்ள்ஸ் தான். 4-5 பாய்ஸ் மட்டும்தான் என் வகுப்பில் இருந்தார்கள். எங்களுக்கெல்லாம் அவரை ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அவர் ஒரு பாடம் நடத்தினால் அந்த பாடத்தினுடைய ஹீரோவோ ஹீரோவினோ அங்கேயே வந்து இருப்பார்கள் போல் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் அழகாக சொல்லுவார். சிவாஜி பாடம் நடத்தினால் சிவாஜியே அங்கே வந்து விட்டாரோ என்று சொல்லும் முடிவு நடத்துவார். அந்த சயின்ஸ் மாஸ்டர் இருக்கார், என் வீட்டு வழியாகத்தான் தினம் நடந்து போவார். நான் 2 நன்றாக கோலம் எல்லாம் போடுவேன், அது அவருக்கு தெரியும். நான் வாசலில் கோலம் போட்டதை பார்த்து விட்டார். அடுத்த நாள் வகுப்பில் பேசும்போது, இந்த கோலமெல்லாம் போடுவதை போல எலிமெண்ட்ரி கொண்டால் போட்டு பழகிட்டால் கொஞ்சம் மார்க்காவது கூட வரும் என்று சொல்லி கிண்டல் செய்தார். இதை நான் மனதிலே வைத்து கொண்டு இருந்தேன். அடுத்த நாள் எலிமெண்ட்ரி கனாலில் வாசலில் போட்டு விட்டேன் கோலமாக. அவர் அதை பார்த்து விட்டு சந்தோஷப்பட்டார். தலையில் குட்டி, உனக்கு ரொம்ப குறும்புத்தனம் ஜாஸ்தி என்று சொன்னார். இதெல்லாம் என்னுடைய சின்ன வயதில் எனக்கு மறக்க முடியாத சம்பவங்கள். இது எனக்கு பாதமதா ஸ்கூல் நடந்த அனுபவம். லூர்ட்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஒவ்வொரு வாத்தியாரும் ரொம்ப நன்றாக பாடம் நடப்பார்கள். எனக்கு எப்பவுமே அட்டென்டிவாக கேட்பதில் ரொம்ப பிடிக்கும். இப்படி இருக்கும்போது நாங்கள் நாடகம் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டிருந்தோம். அப்போ ஜவஹர்லால் நேருடைய பர்த்டே வந்தது. அதுக்கு என் அம்மா சொன்னால், உனக்கு நேரு தாத்தா என்று உனக்கு பிடிக்கும் இல்லையா, அதான் தாத்தாவுக்கு ஏதாவது ப்ரெசண்ட் அனுப்பேன் என்று சொன்னார். எனக்கிட்ட என்ன ப்ரெசண்ட் இருக்குது, படம் போடுவது ஒன்று தான் எனக்கு தெரியும். அதனால் நான் படம் போட்டு அவர் அட்ரஸுக்கு அம்மா விட்டு அனுப்பிவிட்டேன். அது மறந்தே போய்விட்டேன். அவர் பிரைம் மினிஸ்டர், அவர்கிட்டேருந்து என்ன பதில் வரும் என்னாக நினச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்லேயே அவர்கிட்ட பதில் வந்து விட்டது. அம்மா தான் எடுத்து வந்து ரோடு இருக்க எல்லார்ட்டமும் காட்டி விட்டார், பிரைம் மினிஸ்டர்லேருந்து பதில் வந்திருக்குன்னு. எனக்கு மிகவும் ஆச்சரியமாகின்றது. அவர் கைப்பட எழுதியிருந்தார். அதை யார் நம்ப மாட்டார்கள். அந்த கவர், அந்த லெட்டர், ஸ்டாம்போடு அந்த கவர், அதை அப்படியே ஃப்ரேம் போட்டு வைத்து விட்டேன். இப்போவும் என்னிடம் இருக்கிறது, ஃப்ரேம் போட்டு வைத்திருக்கிறேன். அதை ஸ்கூலுக்கு எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய ஹெட்மிஸ்டர்கிட்ட கொடுத்தேன். இந்த மாதிரி ஜவஹர்லால் நேரு லெட்டர் வந்திருக்கு என்று சொன்னேன். அவர் உடனே அசம்பிளியில் அதை படித்து காட்டி, இந்த மாதிரி ஜெயாவுக்கு பிரைம் மினிஸ்டர் லெட்டர் போட்டிருக்கா என்று காட்டினார். அது மட்டும் சங்கர்ஸ் ஆன் த ஸ்பாட் காம்படிஷன் வந்தது. நிறையா ஸ்கூல்லேருந்து நிறையாவே சேர்ந்துட்டு அவள் என்ன சொல்கிறா அதை அந்த ஸ்பாட்டில் போடணும் அப்படின்னு சொன்னான். உடனே நானும் கிட்டத்தட்ட 1000 பேர் சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போ 13-14 வயது இருக்கும். நான் போகணும் பாட்டி, நானும் போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அழைத்து கொண்டு போவதற்கு யாரும் இல்லை. என் பாட்டி தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணார். பாட்டி, நான் அழைச்சிட்டு போகிறேன் உன்னைன்னு சொல்லி என்னை அழைத்து கொண்டு போனார். அங்கே எல்லா குழந்தைகளும் வந்திருந்தாங்க, நானும் போயிருந்தேன். அந்த காம்படிஷனில் எனக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் கிடைத்தது. அதுவும் காமராஜர் நாடர் கையால் கிடைத்தது. அதை என்னால் மறக்க முடியாத சம்பவம். அந்த ஃபோட்டோ இன்னும் வைத்து கொண்டு இருக்கின்றேன். ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய நடந்திருக்கு.
அதன் பிறகு என்னுடைய அக்காவின் திருமணம் நடந்தது. அவளுடைய திருமணத்தில் பல தடங்கல்கள் நடந்தன. அதையெல்லாம் மீறி காஞ்சி பெரியவாளின் அனுகிரகத்தினால் அதே எந்த பையனுடன் தடங்கல் ஏற்பட்டதோ அதே பையனுடன் அவளுக்கு திருமணம் நடந்தது. இப்பொழுது அவளுக்கு என்னை விட 1 வயது தான் பெரியவள். என்னுடைய அக்காவின் கணவருக்கு 93 வயது ஆகிறது. சந்தோஷமாக நன்றாக இருக்கிறார்கள். இது காஞ்சி பெரியவரின் அனுகிரகத்தினால் தான் என்று நான் நினைக்கின்றேன். அதன் பிறகு 2, 3 வருஷம் கழித்து என் திருமணம் நடந்தது. என் திருமணம் நடந்தபோது ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது. என் தகப்பனார் என்னிடம் வந்து கேட்டார், உனக்கு எந்த மாதிரி கணவர் வேண்டும் என்று கேட்டார். நான் எனக்கு என்னப்பா தெரியும், நீங்கள் யாரை காட்டுகிறீர்களோ அவரை கல்யாணம் பண்ணிக்க, ஆனால் அவர் நிறைய படிச்சிருக்கணும் என்று சொன்னேன். அதே மாதிரி எனக்கு அமைந்தது. என்னை பார்க்க வந்தவர் அப்போ அம்மாவிடமும் சொன்னேன், என்னை பொன் பார்க்க வரும்போது அலங்காரங்களாம் பண்ண சொல்லாதே, நான் வீட்டில் எப்படி இருக்கேனோ அப்படி தான் அப்போவும் இருப்பேன் என்று சொன்னேன். அம்மாவும் சரி என்று சொல்லிவிட்டார். பொன் பார்க்க வந்தவர்கள் பார்த்து கொண்டு என் அப்பா நான் சொன்னதை தான் ஞாபகத்தை எடுத்து கொண்டிருந்தார். உடனே அவர் எழுந்து உள்ளே என்னை வீணை வாசிக்க சொன்னார்கள், பாட்டு பாட சொன்னார்கள். அதெல்லாம் இஷ்டமோ இஷ்டமில்லையோ ஏதோ பண்ணி முடித்து விட்டேன். உடனே அப்பா போய் நான் வரைந்த படங்கள் எல்லாம் கொண்டு வந்து மாப்பிள்ளையிடம் காட்டினார். அதுதான் எனக்கு முக்கியமான எண்ணம். மாப்பிள்ளைக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எனக்கு பிற்காலத்தில் அவர் என்கரேஜ் செய்வாரா என்று எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. அதை கொண்டு வந்து மாப்பிள்ளையிடம் காட்டியது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இதெல்லாம் ஜெயாவா போட்டிருக்கா என்று சொன்னார். அது மட்டுமல்ல, சாக் பீஸில் நான் காவ் பண்ணி பெயிண்ட் பண்ணி இந்த உருவங்களை எல்லாம் காட்டினார். அந்த மாப்பிள்ளை இதை பார்த்து வருங்கால கணவர் அதை பார்த்து விட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இதை எப்படி முடியும், சாக் பீஸில் இப்போவும் வரைய முடியுமா? அது மட்டுமல்ல, அவள் பேசிக்கலி கெமிக்கல் இன்ஜினியர். அதனால் அவன் கேட்ட கேள்வி என்னை ரொம்பவும் இம்ப்ரெஸ் பண்ணிது. என்ன கேட்டார்னாக்க, சாக் பீஸில் எப்படி பெயிண்ட் பண்ண முடியும், கார் பண்ணியிருக்கா, பெயிண்ட் வேறு பண்ணியிருக்காளே, அது ஊறாதா, ஸ்வெட் ஆகாதா என்று கேட்டார். இந்த இன்டெலிஜென்ட்டான கொஸ்டின் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அதனால் நான் நேருக்கு நேர் மாப்பிள்ளையோடு பேசும்படியான சந்தர்ப்பம் எனக்கு அமைந்தது. ஏன்னா அந்த காலத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாலும் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது என்றால் ரூல் இருந்தது. அதெல்லாம் மீறி நான் பேசிவிட்டேன். என்று எப்படி செய்தேன், என்ன பண்ணேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டேன். இதன் பிறகு எனக்கு திருமணம் முடிந்த ஒரே வாரத்தில் நாங்கள் ஊருக்கு கிளம்பிவிட்டோம். என் கணவருக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக கிடைச்சிருந்தது. அது மூலமாக பீகாரில் கோமியா என்ற ஊருக்கு அவர் என்னை அழைத்து சென்றார் ட்ரெயினில். கோமியா என்ற ஊரில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற ஒரு காலனி லைஃப் தான் எனக்கு. அது எனக்கு ரொம்பவும் பிடித்தது. நான் பேசிக்கலி நான் எல்லாரோடையும் மிக்ஸ் பண்ண. அங்கே பெங்காலிஸ், குஜராத்திஸ், பஞ்சாபிஸ் என்று பலதரப்பட்ட மனிதர்கள் வச்சுக்க வேண்டும். எனக்கு ஹிந்தியும் சுமாராக தெரியும். எப்படியோ தத்தி தடுமாறி எல்லாரோடும் பேசி நன்றாக ஹிந்தி பேச கற்றுக்கொண்டு விட்டேன். அங்கிருந்து கோமியாவில் 1 வருஷம் தான் இருந்திருப்போம். அதுக்குள்ள என்னுடைய முதல் பெண் குழந்தையை நான் கன்சீவ் ஆனேன். அவளை உண்டானதுக்கப்புறம் எனக்கு உடம்பு தான் சரியில்லை. நாங்கள் மெட்ராஸுக்கு வந்தோம். மெட்ராஸுக்கு வந்தால் என்னுடைய வளைகாப்பு, என்னுடைய சீமந்தம் இதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் முடிந்த பிறகு என் கணவர் என்னை டெலிவரிக்காக என்னுடைய பிரதேகத்தில் விட்டு அவர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்காக லண்டன் போக முடிந்தது. அவர் எனக்கு ரொம்ப வருத்தம், அதில் டெலிவரி போது அவர் இல்லையே என்று. ஆனால் அவர் ஊருக்கு போய் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு குழந்தை பற்றி 28 நாளில் தான் திரும்பி வந்தார். திரும்பி வந்ததும் எங்களுக்கு கான்பூருக்கு மாற்றலாகிவிட்டது. கான்பூருக்கு போனோம். அதன் பிறகு எங்களுக்கு கல்கட்டாக்கு மாற்றல் ஆயிற்று. கல்கட்டாக்கு என்னோடய 2வது பையன் உண்டாயிருந்தேன். அவன் பேர் குமார் என்று பெயர். அப்போ அவன் பெல்வியூ நர்சிங் ஹோம் என்ற இடத்தில் பிறந்தான். அங்கிருந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை நடந்து கொண்டு இருந்தது. என்னுடைய சித்திரம் ஓடும் வழக்கமும் தொடர்ந்தது. நான் கோமியாவில் இருந்தபோது கற்றுக்கொண்டது பல விஷயங்கள் கற்றுக்கொண்டேன். அது முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப். நிறைய பேருடைய ஸ்நேகம் எனக்கு கிடைத்தது. குழந்தைகளெல்லாம் என்னிடம் வந்து சித்திரம் கற்றுக்கொண்டார்கள். அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். அவர்களிடம் என்னெல்லாம் டேலண்ட் இருந்தோ அதெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். கல்கத்தாக்கு வந்த பிறகு என் கணவர் நான் போட்ட பழங்கள்லாம் எனக்கு கூட தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் பல எக்ஸிபிஷனில் வைத்து பரிசு வாங்கி கொண்டு வந்து இது உனக்கு கிடைத்தது என்று சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணினார். அந்த மாதிரி கல்கத்தா வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவே கழிந்தது.
திருப்பி கோமியாவுக்கே போனோம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு நிறையா நாட்கள் இருந்தோம். அங்கே இருந்தபோது நான் பெயிண்டிங் கிளாஸ் ஆரம்பித்தேன். நிறைய குழந்தைகள் என்னிடம் வந்து கற்றுக்கொண்டார்கள். குழந்தைகளுடைய அம்மாக்களும் வந்து கற்றுக்கொண்டார்கள். சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்கொண்டார்கள். எல்லாருக்கும் என் பெயிண்டிங் கிளாஸ் ஆரம்பித்து சொல்லி கொடுத்தேன். இப்படியாக அதோடு நான் பெயிண்டிங் மட்டுமல்ல, எழுத்தும் நன்றாக எழுதுவேன். அதனால் நான் எழுத்தாளராகவும் பரிணமித்தேன். நான் எழுதியெல்லாம் நம்ம ஊருக்காரர்கள் தான் படிக்க முடியும், அந்த ஊருக்காரர்கள் படிக்க முடியாது. ஆனால் எழுதி வைத்து கொண்டேன். நமக்கு என்னெல்லாம் தோன்றுகிறதோ அதெல்லாம் எழுதலாம் என்று எழுதி வைத்து கொண்டேன். என் கணவருக்கு கோமியா லைஃப் அந்த வேலையை அழுத்து விட்டது. ஆனால் அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மெட்ராஸுக்கு போயிடலாம். மெட்ராஸுக்கு வந்துட்டோம். வந்த 3 நாளில் அவருக்கு இஏடி பேரியில் ஜென்ரல் மேனேஜர் உத்தியோகம் கிடைச்சது. எண்ணூரில் பெரிய பங்களா. அந்த பங்களா தனியாக தெரிஞ்சது. அவ்வளோ பெரிய பங்களா. விண்ட்வேர்டு என்று பெயர் அந்த பங்களாவுக்கு பேர். அங்கே இருந்தபோது போட் கிளப்பில் எங்களை மாற்றினார்கள். போட் கிளப் என்ற இடத்தில் நாங்கள் மாறினோம். அதுவும் பெரிய வீடு தான். அதுவும் இஏடி பேரி கம்பெனியினுடைய வீடு தான், கம்பெனி வீடு. அங்கேயும் நான் பெயிண்டிங் கிளாஸ் தான் நடத்தி கொண்டு இருந்தேன். எல்லோரும் வந்தார்கள், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தேன். பாட்டு கற்றுக்கொண்டோம். ஹிந்தி பஜன்ஸ் எல்லாம் நானும் என் பெண்ணும் சேர்ந்து கற்றுக்கொண்டோம். அதன் பிறகு நான் என் பொண்ணு சொன்னால், அம்மா இவ்வளோலாம் பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கே, இதெல்லாம் யாருமே பார்க்க வேண்டாமா, ஒரு டிஸ்பிளே வச்சா நல்லா இருக்குமே என்று சொன்னார். டிஸ்பிளேலாம் வைக்கிறது நமக்கு எங்கம்மா வழி, எப்படி பண்ணுறதுன்னு அவள் போய் அப்பாவிடம் பேசினார். அவர்கிட்ட சொன்னால் நடக்காது, எதுவுமே இல்லை. உடனே அவள் நான் ஏற்பாடு பண்ணுகிறேன் என்று சொல்லி சிபிஆர் சென்டரில் நந்திதா கிருஷ்ணா எங்களோட போய் பார்க்குறாரு. என்னையும் அழைத்து கொண்டு போனேன். அவரிடம் போய் என் படங்கள் எல்லாம் நான் தையலும் நன்றாக தைப்பேன், டெய்லரிங்கில் நான் பாஸ் பண்ணியிருந்தேன். அதையெல்லாம் கொண்டு போய் காட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இவ்வளோ நன்றாக பண்ணிக்கு எதுக்கு இடத்துக்கு நான் உங்ககிட்ட ஒரு பைசா கூட கேட்க மாட்டேன், நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் என்று சொல்லி இடமும் கொடுத்தா. அந்த இடத்தில் நான் போட்ட பெயிண்டிங்ஸ், நான் செஞ்ச கைவேலைகள், என்னுடைய நான் தைச்ச சுடிதார், கமீஸ், ஸ்கர்ட், ப்ளவுஸ் எல்லாம் வச்சுருந்தேன். மொத்தம் 3 நாட்களோ 3 நாள் வச்சுதான் ஞாபகம். அதுக்கு என்னோடய அம்மா அப்பாலாம் வந்திருந்தா, என் மாமியார் மாமனாரும் வந்திருந்தா. எல்லோரும் வந்து பார்த்தா 3 நாள் எல்லாம் விற்று விட்டது, ஒன்று கூட பாக்கி இல்லை. இப்படியாக என்னுடைய படங்கள் வரைவது, அதிலிருந்து எழுத்தும் தொடர்ந்தது. படம் மட்டும் நான் போடுவதை பார்த்து நிறையா பேர் என்னிடம் வந்து, எனக்கு இது கல்யாணத்துக்கு படம் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு படம் வேணும், நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா என்னெல்லாம் கேட்டாங்க. அதே மாதிரி பல பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கின்றேன். இப்படியெல்லாம் இருக்கும்போது நான் ஒரு லேடிஸ் கிளப்பிலும் மெம்பராக இருந்தேன். ராஜா அண்ணாமலைபுரம் என்ற லேடிஸ் கிளப்பில் மெம்பராக இருந்தேன். அவர்களெல்லாம் சேர்ந்து ராமேஸ்வரத்துக்கு ட்ரிப் போனார்கள். கூட்டமாக சேர்ந்து நானும் கலந்து கொண்டு போனேன். அப்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தது போகிறதுக்கு முன்னாடி பேப்பரில். அதாவது பெங்களூரில் சித்திரகலா பரிஷத் என்ற ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன், அதில் ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் ஷோ வைக்கப்படும் என்று போட்டிருந்தது. எனக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. நாமல் ஏன் தஞ்சாவூர் படம் கத்தினது, தஞ்சாவூர் படம் கத்தினது ஒரு பெரிய கதை. அது எப்படி என்றால், ஐஏடி பேரி கம்பெனியுடைய சேர்மனோட ஒய்ஃபு என்னுடைய சிபிஆர் சென்டர் டிஸ்பிளேலாம் பார்த்து விட்டு என்னது கேட்டார், நீங்கள் ரொம்ப நன்றாக படங்கள்லாம் வரைகிறீர்கள், நீங்கள் ஏன் தஞ்சாவூர் பெயிண்டிங் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று கேட்டார். உடனே நான் உங்கள் வீடு முழுக்கும் தஞ்சாவூர் படமாகவே இருக்கேன், நான் தஞ்சாவூர் படம் கற்றுக்க தான் ஆசைப்பட்றேன், ஆனால் எங்கே யார்கிட்ட கற்றுக்கிறதுன்னு தான் தெரியலை என்று சொன்னேன். இங்கே மாட்டிக்க படங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வரைந்த படம், அவர்கிட்டேருந்து தான் நான் வாங்கினேன், அவரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கேன், நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிறலான்னு கேட்டார். அப்படியே நான் கற்றுக்கிறேன் என்று சொன்னேன். அவர்கிட்டேருந்து தான் தஞ்சாவூர் படம் நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் கற்றின்றாலும் சில விஷயங்களே அவர் மறைத்து விட்டார். அவருக்கு போட்டியாக நான் வந்து விடணும் என்று நினைத்தாலும் ரொம்ப தெரியவில்லை. உடனே நான் வந்து கலாட்சேத்திராலே சொல்லித்தரான்னு கேள்விப்பட்டேன். அங்கே போய் சீனிவாசனுன்னு ஒருத்தர் தஞ்சாவூர் பெயிண்டிங் சொல்லி கொடுத்துருந்தார், வயசானவர். அவரிடம் போய் என்னோடய படங்கள்லாம் காட்டி எனக்கு நீங்கள் தஞ்சாவூர் படம் சொல்லிக் கொடுக்கணும் என்று கேட்டேன். அதற்கு நான் ரொம்ப பாடுபட வேண்டியிருந்தது, அவளை கெஞ்ச வேண்டியிருந்தது. அதையெல்லாம் பண்ணி தான் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம், நல்லா சொல்லி கொடுத்தார். எல்லாம் கற்றினதுக்கப்புறம் சித்திரப்பட்ட முதல் மனசு நான் நினச்சிருந்தேன், பிள்ளையார் படம் தான் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பிள்ளையார் படத்தை எங்கே எல்லா இடத்துலையும் தான் பிள்ளையார் இருக்க, அதை போடுத்தா என்ன லாபம், அதில் நமக்கு ப்ரைஸ் வராது. பல விதமான பிள்ளையார்களை போடணும். ஆனால் எங்கே பார்க்குறது, எங்கே கிடைக்கும் நமக்கு அது.
ராமேஸ்வரம் போனபோது எல்லோரும் ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். எனக்கு மட்டும் எல்லா லேடிஸும் புடவை வாங்கலாம், அது வாங்கலாம், ஷாப்பிங் இஷ்டப்பட்டார்கள். எனக்கு மட்டும் மனசு முழுக்க பிள்ளையார ஞாபகமாகவே இருந்தது. அங்கே பக்கத்தில் சங்கர மடம் இருந்தது. நம்ம கோவில் தானே நம்ம போய் பார்த்து கோவில் விசிட் பண்ணுவதே ரொம்ப ஆசை. என் நண்பு என்னுடைய சிநேகிதி ஊற்றி நானும் கூட வரேன் என்று சொன்னான். அவளையும் அழைத்து கொண்டு அங்கே போனோம். எனக்கு பெரிய ஆச்சரியம், அந்த கோவில் சுவர்களில் பிள்ளையாருடைய பலவிதமான போஸ் போட்டு இருந்தது. அதை பார்த்து ஐயோ இது நாம் நினச்சது அப்படியே இருக்கேங்க. ஆனால் எப்படி போகிறது, கையில் ஒரு இல்லை, ஒரு பென்சில் இல்லை, நோட் புக் இல்லை. உடனே என் சிநேகிதி தான் ஞாபகம் இங்கேயே ஒரு கடையில் போய் வாங்கிக்கலாம் என்று அங்கே போய் ஒரு கடையிலேருந்து ஒரு நோட் புக்கும் பெண்ணும் வாங்கிட்டு வந்து நான் அந்த கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நின்றுண்டு ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு ஸ்கல்ப்சரையும் படமாக வந்து கொண்டேன். வீட்டுக்கு வந்ததும் மெட்ராஸ் வந்ததும் அதை ஒரு ஓடல் பெரிய அப்போதெல்லாம் இப்போ மாதிரி தஞ்சாவூர் படத்துக்கு இப்போது கிடைக்கிற மாதிரிலாம் கிடைக்காது. நாம்ளே தான் போர்டு செய்யணும், நாம்ளே தான் எல்லாம் ஒட்டிக்கிட்டு எல்லாம் செய்யணும். அதை நான் செய்தேன். தஞ்சாவூர் படத்தில் எல்லாம் அது 3 அடிக்கு 5 அடி உள்ள பெரிய படம். அது பிள்ளையார் முழுக்கள் போட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து எனக்கு கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் என்று சொன்னேன். நான் சொன்னேன் இது காம்படிஷனுக்கு போகிறது, வந்தப்புறம் தருகிறேன்னு சொல்லிவிட்டேன். சித்திரகலா பரிஷத் அவார்டு எனக்கு கிடைத்தது. என் பையன்தான் அந்த கொண்டு வந்து அம்மா உனக்கு ஏதோ லெட்டர் வந்துருக்கு கொண்டு கொடுத்தான் தந்தி. பார்த்தா எனக்கு அவார்டு கிடச்சிருக்கு சித்திரகலா. உடனே இன்றைக்கு வந்து அந்த அவார்டை வாங்கணும் என்று சொல்லியிருந்தார்கள். என் கணவரும் அதே சொன்னார், நான் அவனை அழைச்சிட்டு போகிறேன், கொண்டு விட்றேன். அவர் மூலமாக போய் அந்த அவார்டை வாங்கிட்டு வந்தேன். பண்டிட் ரவிசங்கர் தான் அந்த அவார்டை எனக்கு கொடுத்தார். நீ படம் போடுறியே, இவ்வளோ பெரிய படங்கள்லாம் போடுறியே, நீ எப்படி வீட்டை குழந்தைகளும் சின்னவாளாக இருக்காளே, எப்படி இதெல்லாம் நீ பார்த்துக்கிறேன்னு கேட்டால் அதுக்கு மெயின் காரணம் என் பெண் தான். என் பெண்ணுக்கும் என் பையனுக்கும் 6 வயசு வித்தியாசம். என்னுடைய பெண்ணை பற்றி சொன்னால் அவளுக்கு பிடிக்காது, என்னை பற்றி ஒன்றுமே பேசாதே என்று சொல்லியிருந்தாள். ஆனாலும் அவளை பற்றி நான் பேச வேண்டும். 3/4 வீட்டை மேனேஜ் பண்ணுறது அவள் தான் எல்லாத்தையும் பார்த்தா. ஒரு சமையலுக்கு ஆள் கிடையாது எனக்கு. மற்றபடி வீட்டை க்ளீன் பண்ண மட்டும்தான் ஒரு சர்வெண்ட் வச்சுருந்தேன். அது அப்படி தான் நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணேன். ஒரு நாளில் 3/4 நேரம் நான் பெயிண்டிங் தான் பண்ணி கொண்டு இருப்பேன். பெயிண்டிங்கில் உட்கார்ந்தா சுற்று சூழ்நிலை எல்லாவற்றையும் மறந்து விடுவேன். அதோடையே ஐக்கியமாகி விடுவேன். தியானம் பண்ணுற மாதிரி தான், மெடிடேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் பெயிண்டிங் பண்ணுறதெல்லாம். அது சித்திரகலா பரிஷத் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அடுத்து 2-3 அவார்டு வாங்கினேன். அதெல்லாம் அது டெல்லி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சொசைட்டிலேருந்து வந்தது. அதுவும் 2 முறை, அதுவும் 2 அவார்டு நேஷ்னல் அவார்டு தான் வாங்கினேன். ஓட் கமிட்டியோடு இருந்தபோது என் பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுத்து. அவள் சொன்னால் நான் எம்எஸ்சி முடித்த பிறகு மேலே படிக்க அமெரிக்காவுக்கு போகிறேன்னு சொன்னாள். என் கணவருக்கு அது இஷ்டமில்லை. அவள் சொன்னி கல்யாணம் செய்து கொண்டு போய் படி என்று சொல்லிவிட்டார். அதே மாதிரியே வரன் கிடைச்சதால் அவளுக்கு பிடித்த மாதிரியே நாங்கள் பார்த்த பையனும் இருந்ததால் பாலாஜி வெங்கட்ராமன் என்ற பையனுடன் அவள் திருமணம் பிரமாதமாக நடந்தது. அவள் அங்கே போய் தனியாக எல்லாம் மேனேஜ் பண்ணுறாள். அதுக்கப்புறம் அவள் அங்கே போய் இங்கே படித்த எம்எஸ்சி அங்கே செல்லுபடி ஆகாது என்று எம்எஸ் படித்து மறுபடியும் எம்பிஏ படிக்கும்போது கன்சீவ் ஆகிட்டாள். அதில் குழந்தையும் வைத்துக்கொண்டு அவள் கிராஜுவேஷனுக்கு அந்த மேடை ஏறி போய் சர்டிஃபிகேட் வாங்கிறத நான் போய் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இப்போ பிஹெச்டி பண்ணியிருக்கா. பிஹெச்டி பண்ணிவிட்டு ப்ரொஃபஸராக இருக்கிறார் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷனில். என் பையன் அனிமேஷன் பண்ணிவிட்டு அவன் அதில் உயர்ந்த பதவியில் இருக்கான். ஆனால் அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டியவர்கள் இருப்பதனால எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். என் மாட்டு பெண்ணும் வேலையில் இருக்கா. இந்த போட் கிளப் ரோடை விட்டு சொந்த வீடு கட்டி கொண்டு விட்டோம். கோட்டூர்புரத்தில் பெரிய பங்களா ஒன்று கட்டிவிட்டோம். அப்போ என் கணவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது. அப்போ அவர் சொன்னால் என் கையில் கிரிப்பு இல்லைன்னு சொல்லி கொண்டு இருந்தா. நான் நீங்களாகவே நினைத்து கொண்டு இருக்கிறோம், ஏன் கிரிப்பு இல்லாமல் இல்லை என்னால் ஷேவ் பண்ணிக்க முடியவில்லை, கையில் கிரிப்பு இல்லைன்னு சொல்லி கொண்டு இருந்தா. உடனே டாக்டரிடம் ரஷ் பண்ணினேன். அவர் பண்ண உடனே அவர் நியூரோ ஃபிசிஷியனிடம் அழைத்து கொண்டு போனார். பலர் விதமான சிகிச்சைகள்லாம் மேற்கொண்டோம். என்ன உடம்பு என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் என் பெண் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாள். அவள் சொன்னால் நான் அமெரிக்காவுக்கு அழைச்சி போய் அப்பாவுக்கு என்ன உடம்பு கண்டுபிடிக்கிறேன் என்று அவள் அழைத்து கொண்டு போனாள். அமெரிக்காவில் சொன்னது பார்க்கின்சோனியம் ப்ளஸ்ங்கிற இதுதான் வந்திருக்கு அவருக்கு என்று சொன்னாங்க.
இன்னும் 2 வருஷத்தில் அவர் போயிடுவார் என்று சொல்லிவிட்டாங்க. அது என் குமாரும் போயிருந்தால், என் பெண்ணும் போயிருந்தாளுங்க. அவளாம் என்னிடம் சொல்லவில்லை, நான் தாங்க மாட்டேன் என்று சொல்லாமல் இருந்தார்கள். ஆனால் 2 வருஷம் தான் இருப்பான்னு சொன்ன அவர் 8 வருஷம் இருந்தார். அதுக்கு எல்லோரும் சொன்னது என்னவென்றால், உங்களுடைய ட்ரீட்மெண்ட் தான், நீங்கள் ரொம்ப நாள் நர்சிங் பண்ணி இவ்வளோ தண்டாக்க நர்சிங் பண்ணதால் அவர் இருந்தார். 2 நர்ஸ் போட்டு அந்த டாக்டர் என்னை பார்த்துக்கொண்ட டாக்டர் பிஎஸ் ராமகிருஷ்ணன், அவரும் என்னுடைய ஹஸ்பண்டும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவர் சொன்னார், நான் உங்கள் வீட்டையே கிளினிக்காக மாற்றி விடுகிறேன், இது லாங் வியாதி, இது ரொம்ப நாள் இருப்பார், அதனால் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, நான் வீட்டுக்கு வந்து நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் தான் பார்த்து கொண்டார் எங்களை. நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் அவர், டென்னிஸ் விளையாடுவார், கிரிக்கெட்லாம் கேப்டன் சொல்லுவா அவரை. ரொம்ப நல்லா, எப்போ ஸ்மைலிங் சந்துரு அப்படின்னு கூப்பிடுவா. அந்த மாதிரி ஒரு நல்ல பேரெலாம் வாங்கியிருந்தார் எல்லாருக்கிட்டேயும். அப்படி இருந்தவருக்கு இப்படி ஒரு உடம்பு வரும்னு சொல்லவே முடியாது. நல்லா வாக்கிங் போவார். அவரோடு சேர்ந்து என்னால் வாக்கிங் பண்ண முடியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுவார். அப்போ எல்லாம் சில டாக்டர்ஸ்லாம் சொன்னால் அவர் கெமிக்கல் லைனில் இருந்ததுனால தான் அந்த உடம்பு வந்தது என்று சொன்னார்கள். மொத்தம் 6-7 கம்பெனிக்கு அவர் இன்சார்ஜ், எல்லா கெமிக்கல் சம்மந்தப்பட்டது. ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னான்னா, அவர் கெமிக்கல்லையே இருந்திருக்கார். அதுவும் இவர்கிட்ட என்ன பழக்கம்னா, அவர் போக வேண்டிய அவசியமே இல்லை அந்த இடத்துக்கு, அந்த ஸ்பாட்டுக்கு. ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு அவர் போய் நின்று எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணி பார்த்து எல்லாம் நேரடியாக நான் பார்ப்போம், குணம் உண்டு அவருக்கு. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நீங்கள் நேரடியாக போகாதீங்க அந்த இடத்துக்கு, கேட்க மாட்டேன். பார்க்கின்சன் வந்தபோது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொன்னால், என்னால் பேச முடியலை, குளறது வாயெல்லாம், கையெல்லாம் நடுங்கிறது எனக்கு அப்படின்னு. அதுக்கு நாங்கள் ஃபிசியோதெராபிஸ்ட் ஏற்பாடு பண்ணினோம். அவர் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, நடக்கும்போது விழுந்துருவார். இப்போ நானும் விழணும். இந்த மாதிரி விழுந்து 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 பார்த்தது என்னுடைய பொண்ணு பார்த்தா, அவளே ஒரு நர்ஸ் பார்த்து வச்சா. அவர் பிடிச்சின்னு நடந்தாக்கா அவளையும் தள்ளின்னு விழுவார். இப்படியே இருந்ததுனால நம்ம என்னடா பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பிட முடியாமல் போச்சு. சாப்பிட்றதுக்கு நான் மிக்சியில் அரைச்சி ஸ்பூனால் எடுத்து எடுத்து ஊட்டி விடுவேன். ஆஸ்பிரேஷன் வர ஆரம்பிச்சிது, அவரால் முழுங்க முடியல. ஒரு 2 நாள் 3 நாள் சரியாக வரைக்கும் இருப்பேன். மறுபடியும் அழைச்சிட்டு வருவோம் வீட்டுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஆஸ்பிரேஷன் ஆகி போவோம், மறுபடியும் போய் அட்மிட் பண்ணுவோம். இப்படியே இருந்தோம். நான் ஒரு பக்கம், டிரைவர் ஒரு பக்கம் பிடிச்சி நடக்க வச்சோம். அதுவும் முடியாதது வீல் சேர் வச்சோம். வீல் சேர்லேயும் உட்கார முடியாமல் போச்சு அவருக்கு. அப்போ படுத்தபடிக்கே ஆகிட்டார். கிட்னி குறைஞ்சி போயிடுது. அது வீட்லேயே எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு 2 நர்ஸு போட்டோம். மார்னிங் டே டைமில் ஒரு நர்ஸு, ராத்திரி ஒரு நர்ஸு. அவகிட்ட இருந்த டாக்டர்கிட்ட இருந்த நர்ஸு பெஸ்ட்டு நர்ஸு, கதான்னு பேர். அவளே கடைசி 3 மாதம் அவள் தான் பார்த்துட்டா. நர்ஸெல்லாம் இருந்தால் கூட குளிப்பாட்டுறதுக்கு யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். நான் தான் குளிப்பாட்டி, நான் தான் சாதம் ஊட்டி, எல்லாம் நான் தான் பண்ணுவேன். அப்போ உட்காந்து குளிப்பாட்டிட்டு உட்காத்தி வச்சுருக்கேன். நர்ஸு இது ஃபோன் பண்ணிட்டு இருந்தா. என்ன ஃபோன் பண்ணுறேன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டா. என்ன சொன்னால், டாக்டர் டிரைவரை அனுப்ப சொன்னா, அவங்க காரை அனுப்ப சொன்னா. என்னெல்லாமோ இதெல்லாம் தொட்டு பார்த்து எல்லாம் பண்ணி பல்செல்லாம் பார்த்தேன். அந்த சத்து கோப்பெல்லாம் வச்சு பார்த்துட்டு, காஃபி கொண்டு வாங்கோ, அவரே சாப்பிடுவா, நீங்கள் கொடுப்பேடானே, நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு. கொடுங்க, உங்கள் கையாலேயே கொடுங்கோ அப்படின்னு. நான் காஃபியெல்லாம் கொடுத்து முடித்தேன். என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே அப்படி தலை தூங்கி போயிடுது. அவர் போயிட்டார் அப்படின்னு. எங்கே போயிட்டாருன்னு கேட்குறேன் நான். உடனே அவர், அம்மா உட்கார வைங்க, அம்மாவுக்கு தாங்காது, உட்கார வைங்க அப்படின்னு நினச்ச பார்த்து. இப்படி தான் அவர் ஏண்ட முடிஞ்சுது. அத்தனை உடம்புலேயும் எப்போதும் நீ எழுதத்தை நிறுத்தாத, படம் போடுறத நிறுத்தாத, எழுதத்தை நிறுத்தாத அப்படி சொல்லிட்டே இருந்தேன். அந்த கடைசி காலம் வரைக்கும் நான் படம் மட்டும் போடல, எழுத்தவும் எழுதிட்டு இருந்தேன். அப்போ அவர் உயிர் போனதும் நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டேன் நான். ஏன்னா அவர் அவ்வளோ நல்லா குடும்பத்தை பார்த்துட்ட, குழந்தைகள் 2 பேர் மாரி பாசத்தை கொட்டினேன், எல்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சுட்டேன். குழந்தைகிட்டலாம் சொல்ல, அம்மா காத்தா 4 மணிக்கு எழுந்துக்கிறாடா, ராத்திரி 11 மணிக்கு படுத்து அத்தனை வேலை செய்கிறா, அம்மா உட்காந்து வச்சுருடா அப்படி பையன்ட்டா. இவனுக்கு 4 வயசு கூட இருக்காது. அப்போது அதுலேருந்து இது வரைக்கும் அவன் என்னை அப்படி தான் பார்த்துக்கிறான். என் பசங்க 2 பேரும். என் பொண்ணு அதுக்கு மேலே, அங்கேயிருந்து எனக்கு என்னெல்லாம் வேணுமோ இங்கே இருக்க எல்லா பொருளும் என் பொண்ணு வாங்கி கொடுத்தது தான். என் பையனும் பொண்ணும் தான். என் பையன், உனக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுமா, ஏசி போடுறேன்னு நீங்கள் போட்டான். அந்த மாதிரி 2 பேரும் போட்டி போட்டுட்டு எனக்கு எல்லாம் செய்கிறான். என்கிட்ட பிரியமாக இருக்கான்.
என் மாட்டு பொண்ணு மாப்பிள்ளைலாம் கேட்கவே வேண்டாம், ரொம்ப நல்ல மாதிரியாக இருக்கேன். நான் என்ன பண்ணேன், நான் இப்போ என் பொண்ணு சொன்னால் அப்பா போனதையும் நினச்சி அழுதாக, என்றைக்கு தான் எல்லாரும் ஒரு நாள் போகத்தான் போகிறோம், அதுக்கு அதையும் நினச்சிட்டு இருக்கேன், மனசை டைவெர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு லைட்டாக கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன், அவ்வளோதான். உடனே அவன் என்ன பண்ண, நீ உனக்கு என்ன வேணும் போடும், என்ன படிக்கணும்னு ஆசையாக இருக்குண்ணா. நான் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் படிக்கிறோம், எனக்கு குழந்தையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதை சேர்த்து விட்றேன், நீ படி, அமெரிக்காலேருந்து வர்றது இது, அதில் சேர்த்து விட்டான். அதுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், அதுக்கு வாங்கி கொடுத்தான். என் பையன் எனக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தான். வாங்கி கொடுத்தா கற்றுக்கணுமே கம்ப்யூட்டர், அதுக்கு ஒரு லேடி வந்து சொல்லிக் கொடுத்தா. கற்றுட்டு நான் கம்ப்யூட்டரில் கற்றுட்டு அவளோட கனெக்ஷன் பண்ணேன். அவருக்கு 66 வயசு, அவள் இறந்து போகிறது 66 இயர்ஸு. அவருக்கும் எனக்கும் 3 வயசு தான் வித்தியாசம். அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே எங்கள் குடும்பத்தை எல்லாம் நிறையா பேர் போயிட்டான். அம்மா அப்பா மாமியா மாமனார் எல்லோரும் தவறி போயிட்டான். அதுக்குள்ளே எல்லோரும் ஒருத்தருக்கும் தெரியாது இதெல்லாம் வந்ததெல்லாம். நான் என்ன பண்ணினேன், என் ரிலேட்டிவ்ஸ்னால் ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் சொன்னால், இவ்வளோலாம் டேலண்டடாக இருக்கேன், நீ இதுக்கு வருத்தப்படுவியா, அதுக்காக நீ நீ எழுதினதெல்லாம் கொண்டு போய் குமுதம் ஸ்நேகிதியை கொண்டு போய் காட்டு அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லி நான் போட்டு கார்ட்டூன் புஸ்தகம் மொத்தம் 12 புக்ஸும் நானே பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அதான் எடுத்துகிட்டு போனேன். லோகநாயகிங்க எடிட்டர், அந்த எடிட்டர் வந்து ஆசிரியை வந்து இதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிட்டா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேளே, எங்கள் புக்கில் நாங்கள் போடுறோம் உங்களுதெல்லாம் அப்படின்னு சொல்லி குமுதம் ஸ்நேகிதி எழுத சொன்னான். முதல்ல நான் போட்டதெல்லாம் பற்றி ஒரு இன்டர்வியூ பண்ணி போட்டால், அப்போ நான் போட்ட புத்தகங்கள்லாம் அதை பப்ளிஷ் பண்ணினான். அதுக்கப்புறம் சொன்னேன், அவங்களுக்கு என்ன எழுதணும்னு தோன்றதோ எழுதுங்கண்ணா. அது ஆர்கே லக்ஷ்மணனுடைய கார்ட்டூன்ஸும் பிடிக்கும், அவர் கதை எழுத விதமும் பிடிக்கும் எனக்கு அப்படி சொன்னேன். அதே மாதிரி நானும் ஒரு நாளைக்கு படமும் போட்டு கதையும் எழுதணும்னு ஆசை எனக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி படங்களை நான் உங்களுக்கு இடம் கொடுக்கேன் குமுத ஸ்நேகிதியில் அப்படின்னா. அதே மாதிரி நான் ராமாயணம் எழுதினேன், படம் போட்டு எழுதினேன், முழு அது எழுதுறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் மகாபாரதம் எழுதினேன் ஃபுல்லாக, சித்திரம் போட்டு கதை எழுதி 5 இயர்ஸ் ஆச்சு. இது 2 எழுதினதுக்கப்புறம் எனக்கு சௌந்தரகிரிங்கிறது ஆதிசங்கரர் எழுதியது, அது மொத்தம் 100 ஸ்லோகம். அதை வந்து நான் படிப்பேனே தவிர அதை பற்றி ஒன்றும் அர்த்தம் புரியாது, ஒன்றும் தெரியாது. அதை படமாக போடணுன்னு எனக்கு தோணுச்சு. 100 படங்கள் போடணும்னு சும்மாவா, ஆசை மட்டும் போகுமா? இப்போ என்ன பண்ணாலும் மடத்தை ஆட்டியோ பேசின்னு சொன்னால், நாராயண சாஸ்திரிகள்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போங்க, அவர் அர்த்தங்கள்லாம் சொல்லித்தருவார் உங்களுக்கு சௌந்தரலகரிக்குன்னு. அவர் கிழவர், வயசானவர், காதே கேட்காது. அவர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி நமஸ்காரம் பண்ணி கற்றுண்டேன். அவர் சொன்ன ஒரு கண்டிஷன், நான் கதை சொல்கிறேன், அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்கிறேன், உடனே நீங்கள் முன்னாடி வரைஞ்சி காட்டணும் அதை, அந்த 100 ஸ்லோகமும். அது ஒரு கடினமான சேலஞ்சு தான் அது. நான் ஒத்துண்டேன் அதுக்கு. அவர் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, இங்கே தான் அப்படி இருக்கும், அது அங்கே இப்படி இருக்கும், இப்படி தான் வரல காட்டுவேன். அதை நான் புரிஞ்சுட்டு உடனே படமாக போட்டுவிடுவேன், போட்டு அவர்கிட்ட எப்படி காட்டுவேன். மூக்கு மேலே வர அப்போ சொல்லி கொடுத்தாருலாம். 100 ஸ்லோகம் முடிக்க ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் முடிஞ்சதும் அவருக்கு சம்பாவனையெல்லாம் பண்ணினேன். இப்போ அவர் இருக்காரோ இல்லையாருக்கு தெரியாது எனக்கு. அப்புறம் அது உச்சரிப்பு பண்ணுவேன். சௌந்தரநகரிங்கிறது ஒரு மந்திர சாஸ்திரம், எல்லாராலையும் இது படிக்க முடியாது, அர்த்தம் புரிஞ்சு உச்சரிப்போடு பண்ணணும். அதை பிரேமா கிருஷ்ணமூர்த்தின்னு சான்ஸ்கிரிட் காலேஜில் இருக்க அவள் அந்த மாமிக்கிட்ட போய் நான் கற்றுண்டேன். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆச்சு. அதை கற்றுன்னு நான் படமாக வரைய ஆரம்பித்தேன். என் கணவர் தான் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணேன். நீ இப்போ அந்த படம் போடும்போது உனக்கு என்னெல்லாம் வேணுமோ சொல்லு, எல்லாம் நான் பண்ணுறேன் உனக்கு. இல்லை, அந்த 100 ஸ்லோகத்தையும் நான் படமாக வரைஞ்சிட்டேன். அதை இங்கே புக்காக வச்சுருக்கேங்க. இதுதான் நான் பெரிய சாதனையாக நினைக்கிது. சௌந்தரலகரித்தை ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிது. என்னுடைய 70வது பிறந்தநாளும் போது எனக்காக ஹெல்ப் பண்ண எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு எனக்கு ஆசை. அதை என் பெண் நான் பண்ணுறேம்மா. அதை அமெரிக்காவிலேருந்து வந்து இங்கே இருந்து அவள் 2 வருஷம், அவள் வந்து என் பையனும் இங்கே இருந்து அவன் வேலை தெரியல, 2 பேருமா சேர்ந்து எனக்காக உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் கிட்டத்தட்ட 350 பேர் வந்திருந்தா. அத்தனை பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணவா, என் படம் வாங்கினவா, எனக்கு ஹெல்ப் பண்ணவா, அத்தனை பேரையும் கூப்பிட்டு நாங்கள் விருந்து வச்சோம். லோகநாயகியை கூப்பிட்டுருந்தேன், மெயின் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் சுவாமிநாதன் இப்போ நிறைய இடத்துல வர்றாரு, அவரை கூப்பிட்டுருந்தேன். பிரபு சங்கர்னு ஒருத்தர், அவர் தான் முதல்ல என்னை இன்டர்வியூ பண்ணது. அவருக்கு இப்போ 75 வயசு இருக்கும், அவரையும் கூப்பிட்டுருந்தேன். அப்போ என்னோடய காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு, என்னோட படித்த கலீக்ஸு, அவளையும் கூப்பிட்டுருந்தேன்.
எல்லாரையும் வச்சு அந்த விழாவை கொண்டாடினேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய டியூட்டி முடிஞ்சு போச்சு, எல்லாம் பண்ணிட்டேன் நான். இனிமேல் நான் ஐ வாண்ட் டு ரிட்டயர் அப்படின்னு குமுத திருப்பி எழுதுங்கன்னு சொன்னான். இல்லை, இனிமேல் எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை, வயசாகிடுச்சு போகும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் எழுதலை நான். ஆனால் இப்போ வயசானதுக்கப்புறம் எனக்கு பெங்களூர் ஒத்துக்கலை. அந்த குழுனால முட்டியெல்லாம் வலிக்கிறது, நடக்க முடியல. போயிட்டு அந்த அமெரிக்காவுக்கு போகிறதுன்னா அந்த ட்ராவலே என்னை ரொம்ப டயர்டாக பண்ணிடுது. பிஸ்னஸ் கிளாஸாக அழைச்சிட்டு போகிறேன்னு போனால் கூட எனக்கு அந்த ட்ராவலில் முடிஞ்ச அப்புறம் படுத்துக்க முடியாது. ஒரு வாரம் வரைக்கும் அந்த ஜெட்லாகினால என்னை எழுந்திருக்கவே முடியல. அப்புறம் என் பொண்ணுகிட்ட சொன்னேன், என்னை இனிமேல் பார்க்கணும், நீங்கள் தான் என்னை வந்து பார்க்கணும், என்னை கூப்பிடாதீங்க ஒத்துணும் இந்த இடத்துக்கும். நீங்களாம் நல்லா இருக்கேன்னு நான் தெரிஞ்சுன்னுட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. இனிமேல் நான் என்ன நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும், நான் வரமாட்டேன்ட்டேன். இப்போ நான் கீழே விழுந்தேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கீழே. அப்போ என் பையன் இங்கே தான் இருந்தான். என்னை பார்த்துக்கணுங்கிறதுக்காக பெசன்ட் நகர் வீடு எடுத்துகிட்டு இருந்தான். அவனும் வந்தான், டாக்டரை கூப்பிட்டுருந்தான், கங்கா டாக்டர். அது எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர், க்ளோஸ் ஃப்ரெண்டு சொல்லி டாக்டர் கங்கா டாக்டர் வந்தா. அவன் சொன்னால், இப்போ இந்த கவலைனாலே இதனாலே உங்களுக்கு டயபெட்டிக் வேறு வந்துடுத்து உங்களுக்கு. இப்போ 1 வருஷமாக டயபெட்டிக் வேறு எனக்கு, ஓல்டேஜ் டயபெட்டிக்கு. அது பயப்பட முடியாது, ஒன்றும் இல்லை, மருந்து எடுத்துனாலும் எடுத்துக்காட்டாலும் இல்லை அப்படின்னு சொன்னான். நீ என்ன சொல்ல இருக்க போது கொஞ்ச நாள் தான், அது வரைக்கும் நம்ம சந்தோஷம் படம் வரைஞ்சின்னு இருப்பேன். டாக்டர் எப்போ உங்களுக்கு கைவசம் அந்த படம் வரைகிறது இருக்குது, அது ஒன்றே போகிறோம் உங்களுக்கு அப்படின்னு கங்கா டாக்டர் சொன்னான். அதுதான் போட்டுருக்கேன். இப்போது முடிஞ்ச போதெல்லாம் மெடிடேஷன் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், அவ்வளோதான் என்னால் முடியுது. முதுமையிலே நமக்கு வேண்டியது மென்டல் பீஸ் தான். குழந்தைகளை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். குழந்தைகளை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. குழந்தைகளே தவிர அவள் 2 பேருமே அடல்ட் தான். என் பொண்ணுக்கும் 57 வயசு ஆகிடுது, என் பையனுக்கும் 50 வயசு ஆகிடுது. 2 பேருமே பெரியவா தான், வயசில் பெரியவா தான். 2 பேரும் நல்ல நிலைமையில் இருக்கா. அவளுக்கும் குழந்தைகள் இருக்குது, ஒரு குறையும் எனக்கு இல்லை. ஒரே ஒரு குறை, என் பக்கத்தில் என் குழந்தைகள் இல்லையேங்க குறை ரொம்ப இருக்குது எனக்கு. 2 குழந்தைகள் என் பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ தான் எனக்கு வயசான காலத்தை நினச்சிக்கிறேன். ஆனால் அந்த மறக்கிறதுக்கு என் படம் வரைகிறது ஒரு துணையாக இருக்குது. ஸ்லோகம் சொல்கிறது இதெல்லாம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா எனக்கு, அவளோட ஃபோனில் பேசுகிறேன். முடிஞ்ச போது நேராக போய் பார்க்குறேன். அவளுக்கு உடம்பு சரியில்லைனா போய் பார்க்குறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, அவள் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறா. ரிலேட்டிவ்ஸோட ஃபங்க்ஷன்ஸுக்கு, மேரேஜ், வெட்டிங், இதுக்கெல்லாம் போகிறேன். எல்லாம் வீல்சேர் தான். எனக்கு அமைஞ்ச சர்வெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவா. அதுவும் காட் கிரேஸ் தான் சொல்லணும். அட்டெண்டராக இருக்க சித்ராங்க அட்டெண்டர், டிரைவர் 30 வருஷமாக இருக்கான் என்கிட்ட, வெங்கடேஷன் பேர். அவனோட பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அவன் தாத்தாவாயிட்டான். அப்போ அதுக்கு என் பிள்ளைகள்லாம் போயிட்டு வந்தா, பொண்ணு பிள்ளைகள்லாம் போயிட்டு வந்தா. அவன் என்னை அம்மா தான் கூப்பிட்றான் என்னை. அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு செக்யூரிட்டிக்கான ஜீவன்னு பேர். அவன் நேபாளியோ பீகாரியோ நேபாளியோ அவ்வளோ நல்லவனாக இருக்கான். அவன் ஒருத்தரை பற்றி பேசினோம்னா எல்லோரும் ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது. ஆனால் இவன் ரொம்ப நல்லவன். வருஷத்துக்கு ஒரு தான் ஊருக்கு போகிறா. எனக்கு ஒரு குக்கு இருக்கான், அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை சமையலுக்குன்னே வச்சுருக்கேன். அவன் அவ்வளோ, அவனுக்கு பாஷையே தெரியாது. எனக்கு ஹிந்தி தெரியும், அவன் ஹிந்தி தான் பேசுவான். நான் பேசுகிற ஹிந்தி அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிற ஹிந்தி எனக்கு புரியாது. எப்படியோ காரியம் நடக்கும், அவ்வளோ தானே செய்வோம், ரொம்ப தானே சமைப்போம், எல்லாம் பண்ணுவோம். அவன் வருஷத்துக்கு ஒரு மாதம் அவன் ஊருக்கு போயிடுவோம், அவன் ஃபேமிலியை பார்க்கறதுக்கு. இப்போ அவன் போனாக்கா நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவேன். கேட்டரிங்லாம் வரதே வந்து அதெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி தான் போயிட்டுருக்கு லைஃப், இப்படியே போயிட்டுருக்கு. என் பையன் வந்தாக்க நல்லாயிருக்கும். அவன் வந்தாலும் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ சொல்லுமா, எல்லாம் நான் பண்ணுறேன்போம். இந்த வயசில் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, யாரையும் மனசு நோக்கும்படி பேசக்கூடாது. யாராக இருந்தாலும், சர்வெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தால் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மனசு நோக்கும்படியாக பேசக்கூடாது ஒன்றும். 2வது, சுவாமியை நினைக்கணும். நமக்கெல்லாம் மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்ம நம்பணும். இந்த ஒரு சில புல் புண்டு முதற்கொண்டு எல்லாம் வளர்றதுன்னா எதானது? சாமி இல்லை பூதம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சாமின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இதெல்லாம் வளருது. அதனால் சாமியை நம்ம நினைக்கணும். வயசானவா எல்லோரும் பொழுது போக்குறதுக்கு ராமஜெயம் எழுதலாம், ராமநாமாவை எழுதலாம். எழுதோம்னாக்கா ரொம்ப நல்லது. இதெல்லாம் அது இட்ஸ் ஏ கைண்ட் ஆஃப் மெடிடேஷன்.
மெடிடேஷனில் என்ன சொல்லித்தரா, மனசை ஒருநிலைப்படுத்தி ஒன்றுமே மனசை இல்லாமல் இருக்க முடியாக்கா நம்ம உடனே பண்ணுவோங்கிறான். ராமஜெயம் எழுதினோம்னாக்கா நமக்கு மனசு அந்த மாதிரி ஆகிடும். நான் இப்போ லட்சக்கணக்கில் எழுதியிருக்கேன், 1 லட்சம் 2 லட்சம் இல்லை. ஆஞ்சநேயர் படம் போட்டேன்னா பெரிய சைஸில் அந்த ஆஞ்சநேயர் படம் முழுக்கணும் ராமஜெயம் எழுதிடுவேன். அந்த மாதிரி எத்தனை வருஷமாக எழுதிட்டு கணக்கு இல்லை. என் கணவர் போனதுலேருந்து அந்த மாதிரி தான் நான் எழுதிட்டுருக்கேன். இதை பெரிய ஒரு விஷயமாக நான் சொல்கிறதில்ல யார்கிட்டையும். இப்போ நீ கேட்டது தானே சொல்கிறேன். வயசானவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அட்வைஸ் இது தான். ஏதாவது ஒரு ஆர்ட்டு கற்றுட்டு நம்ம செய்யணும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.